ஜெர்மனியில் இந்த மாதத்திலிருந்து குறைந்தபட்ச ஊதியம் மணித்தியாலத்திற்கு 13.90 யூரோக்களாக உயர்ந்துள்ளது. 2027ஆம் ஆண்டில் குறைந்தபட்ச ஊதியத்தை 14.60 யூரோக்களாக அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஜெர்மனியில் உள்ள 4.8 மில்லியன் தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்பதோடு பெண்கள் அதிக பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அதிக ஊதியம் வேலை குறைப்புக்கு வழிவகுக்கும் எனவும் சில நிறுவனங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இருப்பினும் 89% வரையான பிராந்திய அலுவலகங்கள் வேலைகளில் எதிர்மறையான விளைவுகளையோ அல்லது நேர்மறையான விளைவுகளையோ எதிர்பார்க்கவில்லை என்று கூட்டாட்சி வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் ஒரு கணக்கெடுப்பு கண்டறிந்துள்ளது. ஊதிய உயர்வு காரணமாக பெரும்பாலான அலுவலகங்கள் அதிக வேலையின்மையை எதிர்பார்த்து அச்சம் கொள்ளவில்லை என்பதும் இதிலிருந்து புலப்படுகிறது. குறைந்தபட்ச ஊதியம் தொழிலாளர்களை வறுமையிலிருந்து பாதுகாக்கின்றது என CDU-CSU கட்சி கூறுகிறது. மில்லியன் கணக்கான மக்கள் அதிக பணம் சம்பாதிப்பதால் இன்னும் அதிக ஊதியங்கள் அரசியல் அழுத்தம் ஏற்படாது என அவர்கள் வாதிடுகின்றனர். எவ்வாறாயினும் அதிகரித்து வரும் விலைகள் மற்றும் பணவீக்கத்திலிருந்து தொழிலாளர்களை பாதுகாக்க ஜெர்மன் குறைந்தபட்ச ஊதியம் மணித்தியாலத்திற்கு 15 யூரோக்களாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.